மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டேதான் போகும் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கோவை பிரச்சாரத்தில் தெரிவித்தார். கோவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதை பாஜக அரசு தடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், குறைவாக மக்கள் வசிக்கும் ஆக்ரா, பாட்னா, போபால் நகரங்களில் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பழனிசாமியால் பேச முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் நமது வெற்றி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் போகும் என்றும், கலவரம் செய்தால் சாதித்துவிட முடியும் என நினைக்கும் பாஜகவிற்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் பேசினார். பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழரை, தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்துல நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு கடன் வாங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பாமக வேட்பாளர்கள் தருமபுரி சௌமியா அன்புமணி, பெண்ணாகரம் பாடி செல்வத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தருமபுரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2021 தேர்தலில் அதிமுக பாமக இணைந்து 100% வெற்றியை பெற்ற மாவட்டம் தருமபுரிதான் என்ற அவர், அதே வெற்றியை இம்முறையும் தருமபுரி மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், அண்ணாநகர் சிறுமி வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக முயற்சித்ததாகவும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்பது கண்டுபிடிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கடன் வாங்குவதில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாயை கடனாக பெற்ற திமுக அரசை மக்கள் துடைத்தெறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமா பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வீதி வீதியாக பொதுமக்களிடம் சென்று வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ரஹமத்துல்லாபுரத்தில் தனது பிரச்சாரத்தை துவங்கினார். திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி சிவன் கோயில் மேலரத வீதி, கீழரத வீதி, வடக்கு வீதி, பத்ரகாளியம்மன் கோயில் தெரு, தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திறந்த வாகனத்தில் பேசிய அவர், தூத்துக்குடி மாநகர வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு பெற்று தந்திட மறவாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். நமக்கு மருத்துவ முகாம்களா இருக்கட்டும், என்னன்னாலும் நம்முடைய தொகுதியில ஒவ்வொரு இடமா போட்டு மக்களுக்காக பயன்பெறுவதற்காக நாங்கள் செய்தவள் என்ற உரிமையில் உங்கள் வாக்குகள் கேட்கிற தொடர்ச்சியாக நமக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத இன்னும் விண்பாஸ் போல பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சிட, முதல்வர் படைப்பகங்கள் அமைச்சிட, மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க் என்ற அந்த ஒரு இடம் ஒதுக்கீடு செய்ததை நடைமுறைப்படுத்தி எல்லா லாரி
ஏற்றுமதிக்கு வருகிற லாரிகள்லாம் உபயோகப்படுத்திட இவ்வாறு பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு பெற்றுத் தந்திட மறவாமல் உதயசூரன் நிலத்தின் வாக்குகளை தாருங்கள். வேறு யாருக்கும் உங்களுடைய வாக்குகளை அளித்து வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். வெற்றி வாய்ப்புள்ள எனக்கு நீங்கள் உதயசூரன் நிலத்தின் வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறவாதி உதயசூரியன். நன்றி, வணக்கம். தாமரை வெற்றி பெற்றால் இலைக்குத்தான் மரியாதை என ராஜபாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியன் தாமரை சின்னத்திற்கு ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, தாமரை வெற்றி பெற்றால்தான் இலைக்கு மரியாதை என்ற அவர், தாமரையும் இலையும் இணை பிரியாதது என்றும், எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது தாமரை சின்னத்தில்தான் கொடியேற்றினார் என்றும், எனவே வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஊத்தங்கரை அடுத்த வீராணாகுப்பம் கிராம பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்த அவமதிப்பு வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வீராணாகுப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆதிதிராவிடர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் அங்குள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வந்த நிலையில் 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் இனத்தைச் சேர்ந்த பைரவன், அண்ணாதுரை ஆகிய இருவரும் சுடுகாடு பிரச்சினை தொடர்பாக சாதி மோதல்களை தூண்டும் வகையில் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்த கல்லாவி போலீசார் 2 பேரையும் கைது செய்து ஊத்தங்கரை கிளை சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.